அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியின் பெயரை புரட்சித்தாய் சின்னம்மா அறிவித்ததை அடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி பகுதியில் கழக நிர்வாகி சூர்யா தலைமையில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். மறைமலை நகர் அடுத்துள்ள அமைந்துள்ள புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவச் சிலைக்கு சூர்யா மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு புதிய கழக கொடியை கையில் ஏந்தி உற்சாக முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. தமிழக அரசியலில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ள புரட்சித்தாய் சின்னம்மாவின் இந்த முன்னெடுப்பு தொண்டர்களிடையே பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கழக நிர்வாகி தெரிவித்தார். புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சியை நாங்க எல்லாருமே செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை வரவேற்கணும். ஏன்னா புரட்சித்தாய் சின்னம்மா மட்டும் வந்தாங்கன்னா இன்னைக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவாங்க. இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா என்னன்னா தங்கத்துக்கு தாலி, மகளிருக்கு இன்னைக்கு மிக்சி, கிரைண்டரு, பல நலத்திட்டம், அம்மா உணவகம், அம்மா மெடிக்கல், கிட்டத்தட்ட எண்ணற்ற நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆட்சி மறுபடிக்கும் வரணும். அந்த ஆட்சி வரணும்னா புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் புது கட்சி ஆரம்பிச்சது எங்களுக்குலாம் ரொம்ப நல்லது, மக்களுக்கு தொண்டர்களுக்கு எல்லாருக்கும். ஆகையால் இது 2026 புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஆட்சி கட்டளையில ஏறுவாங்க. இன்னைக்கு அவங்க ஆட்சியாதான் அமையும். அவங்க பின்னாடி நாங்க பயணிப்போம். எப்பவுமே புரட்சித்தாய் சின்னம்மா மட்டுமே ஆட்சிக்கு வருவாங்க 2026. நாங்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்றோம்.